Hello guys, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா Windows 11 அல்லது எந்த Windows OSல இருந்தாலும் நம்ம வந்து Windows ஸ்டார்ட்அப் சவுண்ட வந்து டிசேபிள் பண்ணலாம், எனேபிளும் பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோல நம்ம வந்து அதை எப்படி டிசேபிள் பண்ணலாம் தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. பார்த்து முடிச்சா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து Subscribe பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டார்ட்அப் சவுண்ட டிசேபிள் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு செட்டிங்ஸ் தான். உங்களோட பிசியில் அல்லது லேப்டாப்பில் எதில் வேணால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களோட மவுஸை நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணதும் பர்சனலைஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து டேரெக்டாக செட்டிங்ஸ் போய் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தீம்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் அது உங்களுக்கு வந்து தீம்ஸில் என்னெல்லாம் நம்ம வந்து எடிட் பண்ணலாமோ எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும். பேக்ரவுண்டு, கலர்ஸ், அதுக்கப்புறம் சவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் மவுஸ் கர்சர், இது எல்லாமே நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம இப்போ வந்து டிசேபிள் பண்ண போகிறது சவுண்டு. ஸோ நீங்கள் இந்த சவுண்டுங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பாப்அப் வரும். ஸோ இந்த பாப்அப்பில் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க ப்ளே விண்டோஸ் ஸ்டார்ட்அப் சவுண்ட். இதை நீங்கள் வந்து டிக் எடுத்து விட்டுட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும், அதாவது டிசேபிள் ஆயிரும். ஸோ இல்லை ப்ரோ, எனக்கு வந்து சவுண்டு கண்டிப்பாக இருக்கணும், பட் எனக்கு வந்து இப்போ வந்து டிசேபிள் இருக்குது, அதை எனேபிள் பண்ணணும்னு வச்சிங்கன்னா சேம் ப்ராசஸ் தான். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிங்க. கிளிக் பண்ணதும் இதை வந்து டிக் அடிச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருவாங்க. ஸோ இதில் நம்ம வந்து விண்டோஸ் ஸ்டார்ட்அப் சவுண்டு மட்டும்தான் டிசேபிள் பண்ண முடியும்னு கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சவுண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் வந்து ப்ளே பண்ணியும் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கேலண்டரோட ரிமைண்டர் வந்து சவுண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணாலும் செய்யலாம், எந்த சவுண்டு வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸ், இப்போ ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன சவுண்ட் வைக்கலாம் அது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். கிரிட்டிக்கல் பேட்ரி இப்போ கிரிட்டிக்கலில் இருக்குன்னா, அதாவது சார்ஜ் தீரப்போகுது அல்லது பேட்ரி டெட் ஆகிட்டு, அதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அலாரம் மாதிரி அடிக்கலைன்னா நீங்கள் வந்து இதை வந்து செட் பண்ணிக்கலாம். சவுண்டை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இதில் நீங்கள் வந்து டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அதோட சவுண்ட் வந்து வெளியில் வரும். ஸோ இதுக்கு இப்போ சவுண்ட் இருக்கான்னு தெரியல, எனக்கு வந்து இப்போ கேட்காது, ரெக்கார்ட் பண்ணுறதுனால எனக்கு வந்து கேட்காது. ஸோ இப்போ வந்து நான் விண்டோஸ் தான் கொடுத்தேன், பட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி காட்டும். இதை நீங்கள் அப்படியே ஃப்ரீயாக விட்ருங்க, அதை வந்து சும்மா தான் காட்டுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டிசேபிள் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா விண்டோஸ் 7, 11, 10 எல்லா ஓஎஸ்க்குமே இது வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ கைஸ், இந்த மாதிரி தான் நம்ம வந்து விண்டோஸோட ஸ்டார்ட்அப் சவுண்டை வந்து டிசேபிள் பண்ண முடியும். உங்களில் எத்தனை பேருக்கு விண்டோஸ் 10, 11ஓட ஸ்டார்ட்அப் சவுண்ட் வந்து ரொம்ப பிடிக்குங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் அந்த சவுண்டை நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் விண்டோஸ் 10 உள்ள ஸ்டார்ட்அப் சவுண்டு நான் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. நான் வந்து விண்டோஸ் 11 போட்டதுக்கப்புறம் நான் வந்து கேட்டிருக்கேன், நல்லாவே தான் இருந்துச்சு, ரொம்பவே லவுடாச்சும் இருந்துச்சு. ஸோ அந்த இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிங்க.